இந்தியா தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா வந்து ஒரு டீசென்ட்டான டார்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 10 டூ 15 ரன்ஸ் ஷார்ட். விக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்த உடனே தெரிஞ்சுச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவோட பேட்டிங் லைனப்பே வந்து அந்த டாப் 5 அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த மாரி ஒரு பேட்டிங் லைனப்ப நீங்க பிரஷர்ல போடணும். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ஃபைட் பண்ணுவாங்க டெஃபினட்டா. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. ரொம்ப ஈஸியாவும் இருக்காது. ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. இன்னும் ஒரு 15 ரன்ஸ் அதிகமா இங்கிலாந்து அடிச்சிருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் டியூவுமே கொஞ்சம் கொஞ்சம் 2வது இன்னிங்ஸ்ல இருக்க போது. அதுவுமே ஒரு ம். சேலஞ்சா இருக்கும் இங்கிலீஷ் பவுலர்ஸ்க்கு. பட் இட் இஸ் ம். கோயிங் டூ பி கம்ஃபர்டபிள் சேஸ் தான். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாரி இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அதுவும் சேப்பாக்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஆடியன்ஸ் கிரவுடா பார்க்கும்போது நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த ஒரு வரவேற்ப எப்படி பார்க்குறீங்க? நீங்க சேப்பாக் அப்டின்னு சொன்னீங்க. சேப்பாக்னாலே வந்து சேப்பாக்ல ஒரு மேட்ச் அப்டின்னாலே ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் மாரி தான் இருக்கும். நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் ஒரு மென்ஸ் T20 இன்டர்நேஷனல் வந்து ஐ திங்க் கடந்த ஒரு 6 வருஷம்க்கு அப்புறமா வந்து சென்னையில நடக்குது அப்படின்னு நான் வந்து நெனைக்கிறேன். எஸ் கண்டிப்பா அந்த ஏரியாவே சுத்து வட்டாரமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் பேக் நெறைய பேர் டிக்கெட் வாங்குறது, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால நெறைய இத பத்தி வந்து போஸ்ட் பண்றது அதெல்லாம் பார்க்கவே வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. அதுவும் இங்கிலாந்து வந்து ஒரு என்னதான் ஹால்ஃப் வே த்ரூக்குள்ளேயே வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் இழந்தாலுமே 164ங்கிற ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட் குள்ள தான் வந்திருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் டிஃபெண்டபிள்? ஆக்சுவலா வந்து ஒரு டீசென்ட்டான டார்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 10 டூ 15 ரன்ஸ் ஷார்ட். ஏன்னா வந்து நம்ம ஓகே. இந்தியன் பேட்டிங் ஆர்டர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் T20லயே வந்து ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா வந்து விட்டு விளாசுறாரு. சஞ்சு சாம்சன் ஒரு ஆ. ஸ்டார்ட் கிடைச்சது. பட் யூஸ் பண்ண முடியல. பட் இந்தியாவோட பேட்டிங் லைனப்பே வந்து அந்த டாப் 5 அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா. இந்த மாரி ஒரு பேட்டிங் லைனப்ப நீங்க பிரஷர்ல போடணும். அப்டின்னாலே எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஒரு 170 ஆர் 175 பிளஸ் ஸ்கோர் இருந்தா தான் முடியும். அண்ட் எஸ்பெஷலி இங்கிலாந்தோட பவுலிங் அட்டாக் பார்க்கறச்ச, இந்த விக்கெட்ல இப்போ இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அ ஆஃப் கட்டர் போட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு அப்பப்போ கொஞ்சம் டர்னுமே கிடைச்சது. ஸோ இங்கிலாந்துல வந்து ஆதில் ரஷீத் தவிர்த்து ம். வந்து பெருசா பால் டர்ன் பண்றது லியாம் லிவிங்ஸ்டன் தான் இருக்காரு. மெஜாரிட்டி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டாமினேட்டட். ஸோ ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டூ 15 ரன்ஸ் கண்டிப்பா இங்கிலாந்து ஷாட் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாரி நம்மளோட இதுல பார்க்கும்போது டோட்டல் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்பின் அட்டாக்கா மட்டும் இருந்தது. நடுவுல நம்ம பேஸ் பவுலர்ஸே பார்க்க முடியல. என்ன சொல்றது? பிஷ்னாயா இருக்கட்டும், ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், வாஷி இருந்தாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவையும் நடுவுல கொண்டு வந்து பவுலிங் போட வைக்கிறாரு. சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் வேற மாரி இருக்கிற மாரி இருக்கே மேம். கண்டிப்பா. ஏன்னா விக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்த உடனே தெரிஞ்சுச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்து நமக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பிரஷர் சிச்சுவேஷன்ல போடுற ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் ம். வருண் சக்கரவர்த்திலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரி பவுலர். அவர் பால வந்து நேரா போடுறது, அவரோட கூகுளி பிட்ச்சாய் உள்ள போறது, அண்ட் பிட்ச்சாய் வெளிய போற மாரி வேரியேஷன்ஸ் கூட வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து அவர யூஸ் பண்ணது அண்ட் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படின்னு நீங்க கரெக்ட்டா சொன்ன மாதிரி வந்து சூப்பர்பா கண்டிஷன்ஸ வந்து புரிஞ்சுகிட்டு நல்லா கேப்டன்சி நல்லா சூப்பர்பா டீம வந்து லீட் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். அண்ட் அபிஷேக் சர்மா ப்ராபப்லி அவர் ஒரு ஓவர்ல வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தா அப்படி தெரியாது. பட் 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு வந்து குடுத்திருக்கலாம். அண்ட் வாஷிங்டன் சுந்தருமே வந்து ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட் அதேதான் 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறனால அவர் ஒரே ஓவரோட கட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்பின் அட்டாக் இந்த கண்டிஷன்ஸ்ல சூப்பர்பாவே யூஸ் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கும்போது, அர்ஷ்தீப் சிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்குள்ள இருக்கிற விக்கெட் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. அவர் ஆப்வியஸா வந்தாலே அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா இருக்காரு. அவரோட இந்த ஒரு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற மாரி இருக்கு. நமக்கு இந்தியாவுக்குமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் மாரி தெரியறாரு. அவர பத்தி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா. ஒரு T20 ஃபார்மேட்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து சூப்பர்வா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நீங்க நியூ பால்ல நீங்க சொன்ன மாரி அந்த அந்த கரெக்ட்டான லென்த்ஸ ஹிட் பண்றது, அவருக்கு நேச்சுரலாவே வந்து அந்த ஸ்விங்குமே கிடைக்குது. அண்ட் வேரியேஷன்ஸ் போடுற எபிலிட்டியுமே இருக்கு. அது நியூ பால் பொறுத்தவரைக்கும் அந்த பிரேக் த்ரூஸுமே வந்து இப்போ ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி நமக்கு வந்து லாங்கர் ஃபார்மேட்ஸ்ல குடுக்குறாரோ, அதே மாதிரி வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து
நமக்கு T20 ஃபார்மேட்ல இந்தியா கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணிட்டு தான் வராரு. அது மட்டும் இல்லாம அவரோட டெத் பவுலிங் டெஃபினட்டா நம்ம வந்து பேசியே ஆகணும். ஏன்னா, அவரு டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்து பால ரைட் ஹேண்டர்ஸ் யா உள்ள எடுத்துட்டு வந்தாரு. அந்த லாங்கர் பவுண்டரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 65 மீட்டர் பவுண்டரி. 68 மீட்டர் பவுண்டரி. அத கிளியர் பண்றது கஷ்டம். அதனால ரவுண்ட் த விக்கெட் வந்து பேட்டருக்குள்ள எடுத்துட்டு வந்தாரு பால. அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல டெஃபினட்டா ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அப்படி பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரியான லென்த் எல்லாம் கன்சிஸ்டன்ட்டா வந்து அவரால நெயில் பண்ண முடியும். ஒரே யார்க்கர் லென்த் மட்டும் இல்லாம நடுவுல வந்து ஒரு ஸ்லோவர் பால் வேரியேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த் பால் போடுறாரு. இந்த மாரி பிரெடிக்டபிளாவே இல்ல. அதுதான் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டியாவே இருக்கு. நெறைய பேர்கிட்ட மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கும்போதுமே, நம்ம ஏதாவது ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ் ரிட்டயர் ஆனாங்க அப்படின்னா, உடனே நம்ம சொல்றது, "இந்தியா இந்த பிளேயர மிஸ் பண்ணிருச்சுப்பா. இந்தியா இவங்கள மிஸ் பண்ணிருச்சுன்னு." பட் ஆக்சுவலி யார்கிட்ட இருந்துமே அந்த கருத்து வரல. திஸ் இந்தியன் சைட் லுக்ஸ் ஸ்ட்ராங்ங்கிற மாரி தான் இருக்கு. அப்ப T20 வேர்ல்ட் கப்க்கு இந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடுன்னு எடுத்துக்கலாமா? ஆ கொஞ்சம் ஏர்லி டேஸ் தான். இது T20 ஓகே. வேர்ல்டு கப் பத்தி நம்ம வந்து பேசறதுக்கு. கண்டிப்பா நெறைய இன்னுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பாப்பாங்க. எப்படி வந்து இன்னும் ம். ஆ ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இன்னும் டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ்ல. இப்போ இருக்கிற இங்கிலாந்து சைடுமே பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து சைடு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு. அவங்களுமே வந்து ஆமா. நெறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 100% இப்போ ஜாஸ் பட்லர தவிர்த்து அண்ட் மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் ஓரளவுக்கு. அது தவிர்த்து இந்தியால ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன், அஃப்கோர்ஸ் ஐபிஎல். அது தவிர்த்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி இங்கிலீஷ் இப்போ இருக்கிற டீம் வந்து இந்தியால ஆடினது. இத வச்சு நம்ம பெருசா ஆமா. வந்து ரொம்ப எடை போட முடியாது. வென் வி பிளே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் விளையாடுறோம். அண்ட் வி பிளே அகைன்ஸ்ட் டீம்ஸ் லைக் இப்போ ஆஸ்திரேலியாவோட விளையாடுறோம், நியூசிலாண்டோட விளையாடுறோம். அப்போ வந்து நெறைய விளையாட தான் நமக்கு வந்து அந்த என்ன காம்பினேஷன் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு. கண்டிப்பா இது அஃப்கோர்ஸ் இத ஒரு பிளானா தான் வச்சிருப்பாங்க. பட் இப்பவே வந்து நம்ம இது வேர்ல்ட் கப் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தே ஆகணும். ஓகே. அண்ட் இங்கிலாந்து சைடு பார்க்கும்போது, தே ஆர் சோ கான்ஃபிடென்ட். எவ்வளோ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாலும் அட்டாக்கிங் இன்டென்ட்டா இருக்குன்னு. இந்தியா அந்த ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்குள்ள இப்ப வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். முன்னாடி நம்ம 2 விக்கெட் லூஸ் பண்ணோம்னா, வி வில் ஃபம்பிள் கொஞ்சம் அந்த டைம் எடுப்போம். பட் இந்தியாவுமே இப்ப விக்கெட்ஸ் போனாலுமே அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறீங்களா? டெஃபினட்டா 100% நீங்க கரெக்ட்டா சொன்ன மாதிரி வந்து, இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்ட் கப்ல நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்டா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். அப்போ வந்து அந்த மைண்ட் செட், அந்த அப்ரோச் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஆடலாம் அப்படிங்கிற மாரி தான் ஓப்பனர்ஸ்ல இருந்துமே எல்லாமே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நம்பர் 8 வரைக்குமே வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டுமே வந்து நல்லா தெரியுது. நீங்க இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலா இருந்தாலும் சரி, எந்த எந்த மாரி இருந்தாலும் சரி, அதாவது கண்டிஷன்ஸ் என்னவா இருந்தாலும், சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும், அடிக்க வேண்டிய பால்னா டெஃபினட்டா ஷாட்ஸ்க்கு வந்து போறாங்க. இந்த அக்ரெசிவ் அட்டாக்கிங் இன்டென்ட் T20 கிரிக்கெட் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்க்கும்போதே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. ஓகே மேம். அண்ட் இந்த மேட்சோட பிரெடிக்ஷனா என்ன நெனைக்கிறீங்க? ஸோ இட் பி க்ரூஷியல் ஆர் வந்து ஒரு ஈஸி வின்னா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? ஆ இந்தியா தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது, என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 15 ரன்ஸ் அதிகமா இங்கிலாந்து அடிச்சிருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் டியூவுமே கொஞ்சம் கொஞ்சம் 2வது இன்னிங்ஸ்ல இருக்க போது. அதுவுமே ஒரு ம். சேலஞ்சா இருக்கும் இங்கிலீஷ் பவுலர்ஸ்க்கு. ஆ ரொம்ப ஈஸியாவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. இப்ப போன ஃபர்ஸ்ட் T20ல பார்த்தீங்கன்னா, 13 ஓவர்லயே நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டோம். பட் அது ஆமா. 30 ரன்ஸ் இன்னும் கம்மியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அ இங்கிலாந்து ஃபைட் பண்ணுவாங்க டெஃபினட்டா. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. பட் இட் இஸ் ம். கோயிங் டூ பி கம்ஃபர்டபிள் சேஸ் தான் டீம் இந்தியாக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. எனி பிரெடிக்ஷன்ஸ் ஃபார் திஸ் 5 மேட்ச் சீரிஸ்? இதுல ஏதாவது பிரெடிக்ஷன்ஸ் இருக்கா? 4-1 டூ இந்தியா. தேங்க் யூ சோ மச் மேம். இந்த ஒரு டைம் பிரேக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் பிரானிஷ்.